ரெட்ரோ இந்த வருஷம் நான் அதிகம் எதிர்பார்த்த படங்களில் ஒன்று. கார்த்திக் சுப்ராஜ், சூர்யா அப்படிங்கிற காம்பினேஷனே ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் கொடுத்துருந்துச்சு. அதுபோக பாட்டு எல்லாமே பயங்கர வைரல். ட்ரைலருமே பெரிய ஹிட், பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணியிருந்துச்சு. மொரோவர் சூர்யா சாருக்குமே ஒரு பயங்கரமான தியேட்ரிக்கல் சக்ஸஸ் தேவைப்படுது அப்படிங்கிற சுச்சுவேஷனுமே இருக்குது. இப்படியான எதிர்பார்ப்புகளோட ரெட்ரோ படத்துக்கு போன எனக்கு இந்த படம் என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ரெட்ரோ படத்தோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாரிவேல் கண்ணன் அப்படிங்கிற கேரக்டரோட லைஃப்ல வரக்கூடிய லவ், லாஃப்டர், வார் இந்த 3 எபிசோட்ஸ் தான் இந்த படத்தோட ஸ்டோரி லைன். அடிதடி, கட்ட பஞ்சாயத்து, கடத்தல் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கேங்ஸ்டரா இருக்கக்கூடிய ஒரு அப்பா, இது எல்லாத்தையும் விட்டுட்டு மகிழ்ச்சியா சிரிச்சு சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடக்கூடிய ஒரு காதலி, ஹீரோ இந்த பிரச்சனைகளை சரி பண்ண முயற்சி பண்ணும்போது உருவாகிற ஒரு வார், இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. ஃபர்ஸ்ட் படத்தோட பேருக்கு ஏற்ற மாதிரி ரெட்ரோ ஒரு 90s பேக்ராப்ல நடக்கக்கூடிய ஒரு கதையா தான் இருக்குது. இந்த 90sல நமக்கு பிடிச்ச படங்களோட ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்கும்ல, அந்த ட்ரீட்மெண்ட்டை இந்த படத்துக்குள்ள பண்ணியிருக்காங்க. யாருன்னு தெரியாத ஒரு அனாதை குழந்தை இல்லாத ஒரு பெற்றோர் தூக்கி வளர்க்கறது, பூர்வ ஜென்ம பந்தம் மாதிரி எனக்காக தான் நீ பிறந்திருக்க, உனக்காக தான் நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எப்பிக்கான லவ் ஸ்டோரி, கல்யாண பாட்டு, டான்ஸ், சண்டை வரும்போது மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த படத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பேசிக் ஐடியா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஐடியா அப்படிங்கிறது வந்து இந்த படத்துக்குள்ள நிறைய ஐடியாஸ் இருக்குது. இந்த படத்தோட பிகினிங்ல வரக்கூடிய ஐடியா வச்சு இதுதான் படத்தோட கதை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. படம் முழுக்க நிறைய சின்ன சின்ன ஐடியாஸ் இருக்குது. அந்த வகையில் படம் ஆரம்பிக்கும் போது வரக்கூடிய ஒரு ஐடியா இருக்குல்ல, பாரிவேல் அப்படிங்கிற கேரக்டரோட டிசைன், அந்த கேரக்டர் டிசைன் இருக்குல்ல, ஒரு பையனுக்கு வந்து சிரிப்பே வரல, சிரிக்கவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்கான்ல, அது ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. யாரு எதனால் அப்படி இருக்கான் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னொரு பக்கம் பயங்கர பலசாலியா இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஸ்கெட்சும் இருக்கு. இப்படி முரட்டத்தனமா சண்டை போடக்கூடிய ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஆள், ஆனால் சிரிக்கவே மாட்டேங்கிறான். அவன் லைஃப்ல ஒரு லவ் வருது அப்படிங்கிறப்போ அந்த லவ் சாப்டர்ஸ் எப்படி இருக்கும், அது அவனோட லைஃப்ல என்ன மாதிரி பிரச்சனை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்கவே நிறைய சின்ன சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் இருக்குது. அதோட எக்ஸிகியூஷனுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு.